எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் இங்கே சூப்பராக இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஸ்கூலுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ராகி குழிப்பணியாரம். ராகி குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு 1 கப் ராகி மாவு, 1 முட்டை, ஒரு 2 பழம், கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 1/2 hour அதை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் உடனே சுடணும் அப்படின்னா கொஞ்சமாக சோடாத்தூள் போட்டு நீங்கள் உடனே சுடலாம். ஆனால் எனக்கு டைம் இருக்கனால நான் சோடாத்தூள் யூஸ் பண்ணலை. இதே மாதிரி நீங்கள் கோதுமை மாவுலையும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டும் சிறுபயிரும் அப்பளமும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். புட்டு மாவை கூட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பசைச்சிக்கோங்க. பிடிச்சா பிடிக்க முடியணும், உதுத்தா உதிர்ந்துடணும். இதுதான் பக்குவம். சைட் பை சைடு அப்பளமும் பொரித்து எடுத்துகிட்டு தேங்காவும் துருவி வச்சுட்டேன். காலையில் டைம் இருக்காது, ஸோ கடகடன்னு நம்ம எல்லாம் பண்ணணும். வீட்டில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர சாப்பிட்டுட்டு வெளியே போனால் தான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்தா அவங்களுக்கும் ஹாப்பி, நமக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை சொல்லவே முடியாது. இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு ப்ளெயின் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் பண்ணினேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்புறம் பட்டர் போடுங்க. பட்டர் வந்து தீயாமல் இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டை தட்டி போடுங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, கோஸ் இருந்தால் கொஞ்சமாக கோஸ் கூட போடுங்க. அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக சுகர், கொஞ்சம் உப்பு. அப்போ அந்த காயோட கிறிஸ்பினஸ் வந்து குறையாமலே இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பசங்களுக்கு தேவையான சாப்பாடு அதில் போட்டு கொஞ்சமாக மிளகு ஜீரக பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். தேவைப்பட்டால் ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கு கூட அது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஊற வச்சுருந்து குழிப்பணியார மாவு எடுத்து குழிப்பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் எல்லா இதுலேயும் நெய் விட்டு, கிட்ஸுக்கு எப்போவுமே நெய் விட்டு சமைங்க. நெய் விட்டு எல்லாத்துலேயும் ஊற்றி எடுத்துக்கோங்க. ஹஸ்பண்டுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வச்சாச்சு, பையனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வச்சாச்சு. 2 பேருக்கும் எடுத்து கொடுத்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என் பையன் கொடுத்த ரியாக்ஷனை பாருங்களேன், வீடியோ எடுக்கிறேன்னு. அடுத்த அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்தாலே நமக்கு தரல பாப்பா வந்து பேசுகிறத பாருங்கள். வேணுமா? என்ன ஒழுங்கு காட்டு. அம்மா சூடுது பார்த்து வச்சுக்க. இந்தா பாய் பாய் சொல்லு. அம்மா சூப்பர் சொல்லு சனா. டாட்டா. பாப்பாவும் குழிப்பணியாரத்தை வாங்கிட்டு அண்ணன் கூட உட்காந்தே சாப்பிட போயிட்டா. லஞ்சும் பேக் பண்ணியாச்சு, ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இனி போய் அவனை குளிப்பாட்டி துணியெல்லாம் மாற்றி விட்டு கிளப்பணும். இன்றைக்கி இந்த நாள் காலையில் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இனிமேல் தான் ஃப்ரீயாக உட்காந்து 1 கப் காஃபி குடித்தா தான் அப்பாடேன்னு இருக்கும். நீங்கள் இந்த மார்னிங் ரொட்டீன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.